إن الحمد لله نحمده ويا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أما بعد فإن خير حديث كتاب الله وخير حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான கூலி அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் தந்தம் புரிவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை குறித்து சொல்கிற பொழுது இந்த ரமலானுடைய நாட்களை திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது ஐயாமம் மஅதூதாத், குறிப்பிட்ட சில நாட்கள் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ். இந்த ரமலானுடைய நோன்பை குறித்து சொல்கிற பொழுது ஐயாமம் மஅதூதாத், குறிப்பிட்ட சில நாட்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். இந்த குறிப்பிட்ட சில நாட்களில் கிட்டத்தட்ட 23 நாட்களை நாம் கடந்து விட்டோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நம்மிடத்திலே எஞ்சி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரமலான் நம்மை விட்டு கடக்கிற பொழுது ஈமான் கொண்ட உள்ளங்களுக்கு அது மிகப்பெரிய வருத்தத்தை தரும். இந்த ரமலானை குறித்து ஒரு கவி இப்படி சொல்லுகிறார்: தர்ஹல்த யா ஷஹர ஸியாம் பி ஸியாமினா கத் குன்த அன்வாரன் பி குல்லி மகான். தர்ஹல்த யா ஷஹர ஸியாம் பி ஸௌமினா, ஓ நோன்புடைய மாதமே, எங்களை விட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறாயா? உன் பயணத்தை ஆரம்பித்து விட்டாயா? லகது குன்த அன்வாரன் பி குல்லி மகான், நீ எங்களிடத்திலே வந்த பொழுது எங்களுடைய எல்லா இடங்களிலும் நீ பிரகாசத்தை ஏற்படுத்தினார். நாங்கள் தீமை செய்ய எண்ணிய பொழுது
இறைவனுக்கு மாற்றம் செய்ய நினைத்த பொழுது, தவறான செயல்களை செய்கிற பொழுதெல்லாம் நீ வந்து எங்களுக்கு பிரகாசத்தை கொடுத்து எங்களை தடுத்து விட்டாய். எனவே திடீரென்று எங்களை கடந்து செல்கிறாயா என்று ஒரு கவி இந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து சொன்னதாக புத்தகங்களிலே பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அதிகமான வேகத்திலே இந்த நாட்கள் நம்மை கடந்து போகின்றன. இது மறுமை நாளுடைய அடையாளம் கூட. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்றிருக்கும், ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்றிருக்கும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்றிருக்கும், ஒரு நாள் என்பது சில மணி நேரங்களை கொண்டிருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. நேற்றுத்தான் ரமலானை குறித்து பேசினோம். இன்றைக்கு முடிய போகிறது. ரமலானுடைய இறுதி ஜும்மாவுடைய நாளில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானை நம்மில் பல நபர்கள் முழுமையாக பயன்படுத்தியவர்கள் உண்டு. இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்திய சிறுவர்கள் உண்டு. இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்திய இளைஞர்கள் நம்மிடத்திலே உண்டு. இந்த ரமலானை பயன்படுத்திய பெண்கள் நம்மிடத்திலே உண்டு. இந்த ரமலானுடைய நன்மைகளை பெற்ற நாம், நம்மில் யார் அந்த ரமலானுடைய நோக்கத்தை அடைந்தார், யார் இந்த ரமலான் அவர்களுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தியது என்று நாம் ஒரு ஆளை கையை பிடித்து கூறிவிட முடியாது. இவர் ரமலானுடைய பயனை முழுமையாக அடைந்தார் என்று ஒரு மனிதரை குறித்து சுட்டி காட்டிவிட முடியாது. யார் ரமலானை முழுமையாக நல்ல விதமாக அடைந்தார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய அன்பை பெறாதவர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் வெளிப்படுத்துவான். மறுமையுடைய நாளில் அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் இந்த நன்மைகளை அடைந்தார்கள், யார் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்துடைய பயனை பெற்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். மறுமை நாளில் நம்ம எல்லாம் ஒன்றாக நிற்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்ன ஃபில் ஜன்னதி பாபுன், சொர்க்கத்திலே ஒரு கதவு உண்டு, யுகாலு லஹு, அதற்கு சொல்லப்படும் அர்-ரையான், அந்த கதவுக்கு ரையான் என்று சொல்லப்படும். அந்த கதவுகள் திறக்கப்படுகிற பொழுது மலக்குமார்கள் கேட்பார்கள், ஐன சாயி, எங்கே நோம்பாளி என்று சொல்லப்பட்ட உடனே எப்பூமூன, அவர்கள் எழுந்து நிற்பார்கள். அந்த எழுந்து நிற்கிற கூட்டத்தில் நானும் நீங்களும் நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு தந்திருக்கிறான். எனவே அந்த ரையான் என்கிற அந்த வாசல் வழியாக நோம்பாளிகள் மட்டுமே செல்வார்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வழியாக செல்கின்ற வாக்கிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிய வேண்டும் சகோதரர்களே. இந்த ரமலான், இந்த நோன்பு எதற்கு என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி நோன்பை நாம் கடமையாக்கினோமோ அதே போன்று உங்கள் மீதும் நாம் கடமையாக்கினோம். எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. இப்ப இந்த நோன்பு நமக்கு இறையச்சத்தை கற்றுத்தந்திருக்கிறதா? 23 நோன்புகளை கடந்த நாம், இந்த 23 நோன்புகளும் நமக்கு
இறையச்சத்தை போதித்திருக்கிறதா என்று நம்மில் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அந்நிய பெண்களை பார்க்கிற பொழுது, ஒரு தவறான காட்சியை நான் காண்கிற பொழுது, தீமையான செயல்களை நான் செய்கிற பொழுது, இந்த நோன்பு என்னை தீமை விட்டும் தடுத்திருக்கிறதா? என்னுடைய பார்வையிலே மாற்றம் வந்திருக்கிறதா? என் சிந்தனையிலே நான் தெளிவடைந்திருக்கிறேனா? என்னுடைய எண்ணங்கள் சீராக இருக்கிறதா என்று நம்ம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நோன்பு என்னுடைய நிலையை மாற்றி இருக்கிறதா? ரமலானுக்கு முன்பாக நான் பார்த்த காட்சிகளை, அருவருப்பான காட்சிகளை இந்த நோன்பு என்னை விட்டும் தடுத்திருக்கிறதா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். யாருக்கு இந்த நோன்பு இறையச்சத்தை கற்றுத்தந்ததோ, அப்ப அவங்க நோன்புடைய நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இல்ல ஷஅபான்ல நான் எப்படி இருந்தேனோ அதேதான் நான் ரமலானிலும் இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நோன்பு நமக்கு எந்த பாடத்தையும் கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ருப்ப ஸாயிம் லைஸ லஹு மின் ஸியாமி இல்லா ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் உண்டு, அந்த நோன்பாளிகள் வெறும் பசியும் பட்டினியும் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சாப்பிடாம இருக்கான், தண்ணி குடிக்காம இருக்கான், அவ்வளவுதான். அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று பெருமானார் சொன்னார்களே, அப்படித்தான் நம்முடைய நோன்பு இருக்கிறதா? 23 நோன்புகளை நோக்க நாம் நம்மை இந்த நோன்பு பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால், நம்மை இந்த நோன்பு இறையச்சத்தை நமக்கு போதிக்கவில்லை என்று சொன்னால், நாமளும் பெருமானாரை சொன்னதை போன்று வெறும் பசியும் பட்டினியும் தான். அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இப்படி நம்முடைய நோன்பு இருக்கக்கூடாது. நான் வைத்திருக்கிற இந்த நோன்பு என்னை நல்ல சிந்தனை உள்ளவனாக மாற்ற வேண்டும். நான் நோற்றிருக்கிற இந்த நோன்பு ஹராமான விஷயத்தை விட்டு என்னை தடுத்திருக்க வேண்டும். அப்படி தடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த இறையச்சத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுக்குதான் இந்த நோன்பு. எதுக்கு இந்த நோன்பு அப்படின்னா, எனக்கும் ஒரு மாற்றம் வரணும். தீமையை விட்டு விலக்கி நன்மையின் பக்கம் என்னை கொண்டு செல்ல வேண்டும். அந்த மாற்றம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதனை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. எனவே இன்றைய நோன்புடைய நோக்கத்தை புரிந்து செயல்பட வேண்டும். வல்லம் கௌல சூரி வஅமல பிஹி லைஸ லில்லாஹி ஹாஜா அயதஅ தஆமஹு வ ஷராபா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாவதும் பருகாமல் இருப்பது அல்லாஹ்க்கு என்ற தேவையில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வெறும் பசியும் பட்டினியும் தாயிற்கு இருப்பதுதான் நோன்பு என்பதல்ல. இந்த தாயிற்கு இருப்பதும் பசியாக இருப்பதும் இச்சைகளை நாம் கட்டுக்குள் கொண்டு வருவதெல்லாம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு சிறந்த இறையச்சவாதியாக நம்மை மாற்ற வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை தந்திருக்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்கள் 23 நோன்புகளை நோற்றிருக்கிறனா இந்த மாதிரி செயலை நம்ம தடுத்திருக்காங்க. சுய பரிசோதனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று என்ன, ஆரம்பத்தில் இருந்த அந்த வேகம், ஆரம்பத்திலே 3 நாள் 4 நாள் 5 நாள் இருந்த வேகம், அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், நிறைய விவாதத்துக்களில் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த ஆசை எல்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். பார்க்கிறோமா இல்லையா? ஃபஜ்ருக்கு ஓரிரு நாட்களில், ரமலானுடைய ஓரிரு நாட்களில் கூட்டங்கள் அலைமோதியன. இரவு தொழுகையிலே கூட்டங்கள் அதிகமாக காணப்பட்டன. பரவான ஜமாத்து தொழுகையிலே அதிகமாக ஆட்கள் இருந்தார்கள். குர்ஆனை ஆரம்பமாக எடுத்தார்கள். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடக்க கடக்க நமக்கு ஒரு பலகீனத்தை பார்க்க முடிந்தது. இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதே ஆர்வம் இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். நம்ம ரப்பானிகளாக இல்லாமல், அதாவது ரப்பானிகளாக இருக்க வேண்டும், தவிர ரமலானிகளாக இருக்கிறார். ரமலானிகள் யாரு? ரமலான் மாசம் ஒருவர்
பள்ளிக்கு வருவாரு, 5 நேரம் தொழுகுவாரு, குரானை ஓதுவாரு, எல்லாம் பண்ணுவார். ரமலான் முடிஞ்ச உடனேயே அவர் எங்க இருக்காரு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது, ரப்பானிகளாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சி, இந்த ஆர்வம், இந்த ஈடுபாடு மௌத்தார வரைக்கும் நம்மகிட்ட இருக்கணும், தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய இறுதி முடிவை வைத்துத்தான் அவனுடைய அமல்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார். ஒரு ஆளுடைய லாஸ்ட வச்சுதான் அவர் சொர்க்கவாசியா இல்லையான்னு தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்முடைய இறுதி முடிவு எப்படி இருக்கணும்? இபாதத்துக்களில் இருக்க வேண்டும். கைபர் போரின் போது ஒரு மனிதர், சஹாபாக்களில் ஒருவர், இந்த சஹாபி என்று சில நபர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் வெட்டியிலிருந்து ஒரு ஆள், அந்த நபர் எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார். சஹாபாக்கள் எல்லாம் அந்த மனிதரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த பயங்கரமா எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார், போர்க்களத்திலே வீர தீரமாக செயல்படுகிறார் என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு அந்த மனிதரை பார்த்தபோது பெருமானார் சொன்னாரு, இவர் நரகவாசின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இவ்வளவு எதிரிகளோடு போரிடுகிறார், வீரதீரமாக செயல்படுகிறார், உயிரை துச்சமாக மதிக்காமல் எதிர்ப்புள்ளாக புகுந்து எதிரிகளை வெட்டுகிறார், ஆனால் அவரை பார்த்து பெருமானார் நரகவாசின்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்லி நேரா அவருக்கு பின்னாடி சஹாபாக்கள் போறாங்க. அந்த சமயத்தில் காயம் ஏற்படுகிறது. அந்த காயக்கூடிய வழி அவனால் தாங்க முடியாமல் வாளை எடுத்து நிலத்தில் வைத்து தன்னுடைய வயிற்றிலே குத்தி தற்கொலை செய்து வந்து இறக்குகிறார். இது சஹாபாக்கள் பார்க்குறாங்க. பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அன்னக அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே முஸ்லீம்கள் தான். இல்லையா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுகிற பொழுது எங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது. இவ்வளவு வீரதீரமாக போராடுகிறார், ஆனா நரகவாசின்னு சொன்ன உடனே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சஞ்சலம் வந்துருச்சு யார சொல்லுவா. ஆனால் அவர் நரகவாசி என்பது உண்மைதான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது பெருமானார் சொன்னாங்க, உன்னுடைய அமல் என்பது உன் இறுதி முடிவை வைத்துத்தான் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்பதான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் எப்படி செயல்படுறோங்கிறது அல்ல, அந்த மௌத்தாகிற சமயத்தில் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த மௌத்தான தருணத்தில் நம்முடைய அமல்கள் மனத்தில் இருக்கிறதா என்பதை வைத்துத்தான் ஒரு மனிதன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தீர்மானிக்கப்படுகிறான். ஆக ஆரம்பத்தில் எந்த ஆர்வத்தோடு, ஆவேசத்தோடு, ஆசையோடு, ஈடுபாடோடு செயல்பட்டோமோ அது மரணிக்கின்ற வரை நமக்கு அது தொடர வேண்டும். அதுதான் இந்த ரமலான் நமக்கு தருகிற பயிற்சி. அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பில்லை, ஆனா நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது தெரியுமா? எது? அவன் குறைவாக செய்தாலும் அது நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. ரமலான் மாசம் ஃபுல்லா குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு அடுத்த மாசம் எடுத்து செல்ஃபில் வைக்கிறது அல்ல. ரமலான் மாதம் முழுக்க இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு அடுத்த மாசம் வந்து அந்த வணக்கத்தை ஈடுபடாமல் இருப்பதல்ல. நீங்கள் குறைவாக செய்தாலும் சரி, அது நிறைவா செய்யுங்க, அது ஆசையோட செய்யுங்க, ஆர்வத்தோட செய்யுங்க, நிரந்தரமா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? விரும்புகிறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது. அது கொஞ்சமா இருக்கு நினைக்க வேண்டாம், தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய ஈடுபாடுதான் அது முக்கியம். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடிந்த பிறகு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. இஷா முடிச்ச உடனே, என்கிட்ட ஒரு விருந்தாளி இருக்கிறார், என்னுடைய வீடுகளுக்கெல்லாம் நான் அனுப்பிச்சு விட்டேன், எங்கேயா சாப்பாடு தான் கேட்கறதுக்காண்டி. எங்கேயுமே உணவு இல்லைன்ட்டாங்க, என்னுடைய வீடுகளில் உணவு இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறாங்க. பசியும் பட்டினியுமாக ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பசி, நைட்டு நேரம் ரசூலுல்லாஹ்க்கு தூக்கம் இல்லை, வெளியே நடக்கிறாங்க, மஸ்ஜித் நபவியுடைய வீதிகளில் நடக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு வெளியே போறாங்க? பசி. பின்னாலே பார்த்து அபூபக்கர் வருகிறார். என்ன இந்த நேரத்தில் வரீங்க? யாரும் சொல்லலாம், அஞ்சு பசி. அதுக்கப்புறம் பார்த்தா உமர் வருகிறார்.
ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமரை நீங்க எதுக்கு வந்தீங்க? அது ஜூவா, பசி. யா ரசூலுல்லாஹ், பசியின் காரணமாக வெளியில நடமாடினார்கள். தூங்க முடியல, நம்மளுக்கு தூக்கம் வராமல் காரணம் பசி. இன்னைக்கு நம்ம நிலைமை வச்சு பாருங்க, நம்மளும் வெளியே வர்றோம், நல்லா சாப்பிட்டு ஜீரணமாகறதுக்காக நடக்கும். ஆனா அவங்க எதுக்கு நடந்தாங்க? பசி. அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் வீடுகளுக்கெல்லாம் நான் அனுப்பிச்சு விட்டேன், எந்த மனைவிக்கும் சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. என்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்க. அன்சால் போன்ற ஒருவர் அனையார சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அறிவு பண்ணானா ஜும்மால நம்ம என்ன இழப்போம்? ஒய்ஃப்கிட்ட சொல்லலை, நம்ம இவரை கூட்டிட்டு போனோம்னா அங்க என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு பயப்படுவோம். ஆனா இவர் என்ன செய்றாரு? அனையார சொல்லுவா, நேரா வீட்டுக்கு கூட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவர் முன்னாடி உட்கார வச்சு மனைவிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறார், பசியோடு வந்திருக்கிறார், உணவு இருக்குதான் கேட்கிறான். மனைவி கோவிக்கல, மனைவி டென்ஷன் ஆகல, யாரை கேட்டு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லல. அப்படியா? உணவு குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது, பிரச்சனை இல்லை, அந்த குழந்தைய நான் விளையாட்டு காட்டி தூங்க வச்சிடுறேன். அடுத்து இவரு சொல்றாரு, சாப்பாடு வைக்கும் போது நானும் கூட உட்காரணும், அது சுன்னத். விருந்தாளிக்கு சாப்பாடு வைக்கும்போது கூட உட்கார்ந்து சுன்னத். கூட உட்காரும்போது எனக்கு சாப்பாடு இருக்காது. இப்போ நீ என்ன செய்யுங்கட்டானா, விளக்கு சரி செய்யற மாதிரி நீ அணைச்சிரு, அவருக்கு நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டுங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க செய்யறாங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் 7வது வானத்துக்கு மேலிருந்து பார்க்கிறான். எங்கிருந்து பார்க்கறான்? 7வது வானத்தின் மேலிருந்து இந்த வீட்டில் நடக்கிற சம்பவத்தை பார்க்கறான். அடுத்த நாள் சுபஹுடைய நேரத்தில் வரும்போது பெருமானார் இந்த விருந்தாளியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அஜிப் அல்லாஹ், நீங்கள் இருவரும் நேற்று விருந்தாளியத்தில் நடந்து கொண்ட விதத்தை குறித்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்று சொன்னாங்க. சொல்றாங்க, கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு இருந்த ஆர்வம், அவருக்கு இருந்த அந்த சந்தோஷம், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளிக்கு உணவு கொடுப்பது என்பது மிகப்பெரிய நன்மை பெற்று தரும் என்கிற அந்த சிந்தனை அல்லாஹ்வே ஆச்சரியப்பட வச்சது என்று பார்க்க முடிகிறது. நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் இந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் செய்கின்ற எல்லா அமல்களும், அந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத் தருகிற அமல்களாக நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். சகோதரர், ஊருக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் வர்றாங்க என்பதற்காக அல்ல. நீங்கள் குறைவாக செய்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்யுங்கள், அல்லாஹ் ஆச்சரியப்படுகிற விதத்தை நீங்கள் செய்யுங்கள். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அமலை நாம் இந்த ரமலானில் செய்யணும். தஅபுது ரப்பக ஹத்தா யஅதியல் யகீன் என்று சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் நீங்க வணங்குங்க. எது வரைக்கும் வணங்கணும்? நீங்க அல்லாஹ்வை எது வரைக்கும் வணங்கணும்? யகீன் வர்ற வரைக்கும் நீங்க வணங்குங்க. யகீன் வர்ற வரைக்கும் நீங்க தொழுதுங்க. யகீன் வர்ற வரைக்கும் குர்ஆன் ஓதுங்க. யகீன் வர வரைக்கும் தாங்கள் செய்யுங்க. யகீன் வர வரைக்கும் திக்ர் போன்ற வழிக்க வழிபாடு ஈடுபடுங்க. யகீன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யகீன்னா என்னது? மௌத். மௌத்து வந்துருச்சுன்னா உங்களால கொல்ல முடியாது, உங்களால குர்ஆன் ஓத முடியாது, உங்களால கர்வம் செய்ய முடியாது, உங்களால திக்ர் துஆக்கள் போன்ற விஷயங்களை செயல்பட முடியாது. மரணம் அடைகின்ற வரைக்கும் இந்த இபாதத் என்பது உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கும். ஏதோ ரமலானுக்கு மட்டுமல்ல, அந்த வணக்க வழிபாடுகள் என்பது நீங்கள் மௌத்தான வரைக்கும் அந்த வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அப்படித்தான் சொல்கிறான், உங்களுக்கு மௌத்து வர்ற வரைக்கும் நீங்க வணங்குங்க. அல்லாஹ் அப்படி வணங்கணும். இபாதத்துங்கிறது குறிப்பிட்ட மாதங்களோ குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் முடிந்து போகின்ற விஷயங்கள் அல்ல. அல்லாஹ் அப்படித்தான் இந்த இபாதத்துக்களை வச்சிருக்கிறான். ரமலான் முடிந்த உடனே செவ்வாய் நோன்பு, செவ்வாய் முடிந்த உடனே துல்ஹஜ்ஜுடைய சிறப்புகள், அதன் பிறகு இப்படி ஒவ்வொரு இபாதத்துக்களையும் அல்லாஹ் நமக்கு செய்ய சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற, சொர்க்கத்தை ஈட்டு தருகின்ற இபாதத்துக்களை நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து செய்யணும். அதுதான், அதற்குத்தான் இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வர.
மாற்றம் வந்திருக்கிறதா? அல்லது ஏழைய ரமலானை கொண்டு இந்த ரமலானை நாம் கடக்க போகிறோமா? யோசித்து பாருங்க. போன வருஷம் ரமலானுக்கு வந்தனா இந்த வருஷம் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த நோன்பும் இந்த ரமலானும் எந்த மாற்றத்தையும் எந்த பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தல. இப்படித்தான் ஒவ்வொரு ரமலானும் கடக்க இருக்கிறோமா? இப்படித்தான் ஒவ்வொரு ரமலானும் கடக்க போகிறோமா? இப்படி இருக்கக்கூடாது. இந்த ரமலானை பெற்றிருக்கிற இந்த பயிற்சி, குர்ஆன் ஓதிக்கிறீங்க மாஷா அல்லாஹ், அது மௌத்தா வரைக்கும் ஓதப்பட வேண்டிய ஒன்றுதான் குர்ஆன். அதற்கென்று நேரங்களை ஒதுக்க வேண்டும். ஏன்னா இந்த ரமலானை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது நோன்பை குறித்து சொல்வதற்கு முன்னாடியே குர்ஆனைத்தான் சொல்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி, இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாசத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் அல்லாஹ்? இந்த ரமலான் மாசத்துல குர்ஆனை சொல்றான். ஹுதல் லின்னாஸ், குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு அறிமுகம் செய்யறான். இது மனித குலத்தினுடைய வழிகாட்டி. ஹுதல் லின்னாஸ் வல் பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறார், இந்த குர்ஆன் தான் உங்களுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து காட்டுகிறது. எது நாகரீகம் எது அநாகரிகம் என்று பிரித்து காட்டுகிறது. எது சரி எது தவறு என்று உங்களுக்கு பிரித்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான வேதத்தை இந்த ரமலானில் நாம் இறக்கினோம். எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ நோன்பு வைங்க. அப்ப நோன்பு வைப்பதனுடைய காரணம் என்ன கேட்டாரா? இந்த குர்ஆன் தான். இந்த ரமலான் மாசத்துல குர்ஆன் எடுத்திருக்கிறோமா? சுய பரிசோதனை செய்யுங்க. 23 நாட்கள் கடந்த நாம் என்றைக்காவது ஒரு பக்கத்தையாச்சும் படிச்சிருக்கிறோமா? இப்ப படிக்கலன்னா நம்ம ரமலான் மாசத்தை கண்ணியப்படுத்தியதாக ஆகுமா? குர்ஆனை ஓதாம எப்படி நம்ம பெருநாள் கொண்டாட போறோம்? எந்த அடிப்படையில் கொண்டாட போறோம்? எந்த முகத்தை வச்சு கொண்டாட போறோம்? இந்த ரமலானே சிறப்பாக இருப்பதுடைய காரணமே குர்ஆன் தான். அந்த குர்ஆனை படிக்காம இந்த குர்ஆனை ஓதாம எந்த அடிப்படையில் பெருநாளை கொண்டாடுவோம்? இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவது என்பது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு சமம். ஆக குர்ஆனை அல்லாஹ் தஆலா அவ்வளவு கஷ்டமா வச்சிருக்கிறான் இன்னும் கிடையாது. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை ரொம்ப லேசா நம்ம தந்திருக்கிறோம். ஒரு இடம் அல்ல, 3 இடங்களில் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த குர்ஆன் என்பது உங்களுக்கு இலகுவாக தந்திருக்கிறோம், கஷ்டமா தரல. நீங்க ஓடும்போது உங்களுக்கு திணறல் வருகிறதா, தவறுகள் வருதா, பரவாயில்ல உனக்கு 2 நன்மைட்டாங்க. ஏன்? அது பாவம் நீ விட்டுறக்கூடாது. நீ திக்கி திணறி கஷ்டப்பட்டு ஓதினாலும் கூட அந்த கஷ்டப்பட்டதுக்காக அல்லாஹ் கூலி தர்றான் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்களே. அப்படிப்பட்ட வேதத்தை இந்த மாதத்திலே நாம் ஓதி இருக்கிறோமா, தொட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. சுய பரிசோதனை செய்யுங்கள் சகோதரர்களே. ஹாசிபு கபல துஹாசிபுக்குமா, உமரவில்லா சொன்னாங்க இல்லையா? உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எதுக்கு முன்னாடி? அங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடி. எல்லாத்துக்கும் மத்தியில யாருமே உதவி செய்ய முடியாத நாளில, மனிதன் அங்கேயும் இங்குமாக ஓடுகிற அந்த நாளிலே, அங்கே விசாரிப்பதற்கு முன்பாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் நான் குர்ஆனை ஓதியிருக்கிறேனா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. அவன் ஓதலைன்னா ஓதற்கு முயற்சி மேற்கொள்ளும். இந்த ரமலானில் பாவ மன்னிப்புக்காக வேண்டிய நேரங்களை ஒதுக்கி இருக்கிறோமா? வாழ்க்கையில் 50 வருஷம் 60 வருஷம் கடந்திருக்க நாம் எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கோம். வாழ்க்கையில திரும்பி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், என்னெல்லாம் மாற்றமா இறைவனுக்கு மாற்றமா நடந்திருக்கிறோம். இதுக்காக வேண்டி இந்த ரமலான் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அல்லாஹ் இஸ்திக்பார் செய்த பக்கம் உண்டா? இஸ்திக்பார் செய்திருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரமலானை கடந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகட்டும் சொன்னாங்க. யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக சொன்னாங்க. அல்லாஹ் விட்டும் தூரமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றுதானே வந்திருக்கிறோம். அதுதான் பூமியின் ஆசைப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறாமல் தூரப்படுத்துகின்ற செயல் என்ன?
உன் பாவம் மன்னிக்காம இருந்துச்சு நீ தூரமாயிருந்தாங்க அரசு. அப்ப என்ன செய்யணும்? அழுது தொழுது வருந்தி திருந்தி கண்ணீர் விட்டு, யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறேன், அந்த தவறை எல்லாம் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ் மன்றாட கடைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். என்னிடத்திலே கேளுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, இரவில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 3வது பகுதியில் அல்லாஹ் அரிசிக்கு கீழே இறங்கி முதல் வாரத்தில் வருகிறார். அந்த சமயத்திலே தன்னுடைய அடியார் என்னிடத்திலே பிழை பொறுக்க கேட்டார் என்று சொன்னால் அவனுக்காக நான் பிழை பொறுக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கான். நாம தயாரா இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. எனவே அன்புக்குரியவர்களே, இனியும் இந்த ரமலான் முடியல. இனியும் 6 நாள் 5 நாள் இருக்கு. ஒண்ணு கெட்டு போகல. தௌபா செய்யுங்க, திருந்துங்க, குர்ஆன் ஓத முயற்சி செய்யுங்க. இந்த ரமலானை வீணா கணிக்காம, தேவையில்லாத நேரங்களை ஒதுக்காமல் இறை பள்ளியின் பக்கம் மாறுங்கள், குர்ஆனின் பக்கம் மாறுங்கள், நஃபீலான வணக்கத்தின் பக்கம் மாறுங்கள், இரவு வழிபடுவதை முனைப்பு காட்டுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் நமக்கு கிடைக்குமா அடுத்த வருஷம் கிடைக்கா என்பது நமக்கு தெரியாது. எனவே இந்த ரமலானை பயன்படுத்தி அமல்களே கூடுதலாக அமல் செய்வதை முனைப்பு காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு நாங்க சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி என்ன? நோன்பு திறக்கிற சமயத்துல ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு வரும். அந்த உலகத்துல கிடைக்குது. நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும். எதுக்கு அந்த மகிழ்ச்சி? எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்காம எத்தனையோ நம்ம ஊர் சுற்றி இருக்கிறான். சாப்பிட்டுட்டு ஏனைய மாசம் மாதிரி இந்த மாசமும் நடந்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி இல்லாம நோன்பு வைக்கிற ஒரு வாக்கி எனக்கு தந்தானா இல்லையா? அவங்க ஒரு சந்தோஷம் வரும் நோன்பு திறக்கும்போது. 2வது என்ன? அந்த உணவு காலையிலிருந்து உண்ணாமலும் பருகாமலும் இருக்கிற இந்த தருணத்தில் உண்ணுவதற்காக நம்ம முயற்சிகளை மேற்கொள்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 2வது சந்தோஷம் என்ன? இறைவனை காணுகிறவருக்கு அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. யாருக்கு? இந்த நோன்பாளி. அப்ப எந்த நோன்பாளிக்கு இறைவனை காணுகிறவர்கள் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா, இந்த நோன்புடைய நோக்கத்தை சரியாக முறையாக யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வை சந்திப்பார்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள் என்று பெருமானார் சொன்னார். எனவே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானை இனியும் சில நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் வீணாக்காமல், ஒரு மில்லியன் நொடி கூட வீணாக கழிக்காமல் இந்த நாளை சரியாக முறையாக பயன்படுத்துகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரின் ஆக்கியல் குறிக்கும் என்று கூறி நான் முதலாவது ஜும்மா உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் நம்மை விட்டும் கடந்து போகிறது என்று சொல்வதை விட நாம் ரமலானை விட்டும் கடந்து போகிறோம் என்று சொல்வதுதான் சரி. இப்படிங்க, ரமலான் நம்மை விட்டும் கடந்து போகிறது என்று சொல்வதை விட நாம் ரமலானை விட்டும் கடந்து போகிறோம் என்று சொல்வதுதான் சரி. ஏனென்றால் ரமலான் அடுத்த வருஷம் வரும். ஆனா நம்ம அடுத்த வருஷம் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எத்தனை நபர்கள் போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லைங்கிறது நம்ம கண்ணால நம்ம பார்க்கிறோம். அடுத்த வருஷம் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் தஆலா யாருக்கு யார் என்னென்ன ஆயுசும் எழுதுவான். இவர் அடுத்த வருஷம் ரமலான்ல இருப்பாரா இருக்க மாட்டாரா, இவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு எவ்வளவு இழப்பாரு என்பதெல்லாம் லைலத்துல் கத்ர். அதனால்தான் லைலத்துல் கத்ர், கத்ர்னா இது 2 அர்த்தம் சொல்றாங்க இமாம்கள். ஒன்று, கத்ர் என்பதற்கு கண்ணியம் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்னு என்ன கேட்டானா கவா கத்ர், அல்லாஹ் விதியை தீர்மானிக்கின்ற நாள். அப்ப அந்த விதியில் அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ர் இரவுல தீர்மானிக்க போறான். என்ன தீர்மானிக்க போறான்? யாரெல்லாம் அடுத்த வருஷம் நோம்புல இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, எப்ப மௌத்தா போவாங்க, எது வரைக்கும் உயிரோட இருப்பாங்க, எவ்வளவு ரிஸ்க் அவனுக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா தீர்மானிக்க போகிறான். அதனால ரமலானை விட்டு நாம் தான் நினைச்சிடும் விலக போகிறோம். எனவே இந்த ரமலானில் அதிகமான இபாதத் செய்து நன்மைகளை பெறுவதற்கு முனைப்பு காட்டுறேன். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ மூஸா அஷ்அரியை பார்த்து சொன்னாங்க, அபூ மூஸா நீ தொழுகிற பொழுது எப்படி தொழுவணும் தெரியுமா?
இதுதான் உன் கடைசி தொழுகையாக நினைத்த தொழு என்று சொன்னார் அரசு. இதுதான் உன்னுடைய கடைசி தொழுகை. அப்படி ஒரு நிலை வந்து என்ன செய்வோம்? நீ கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போறோங்கிற சிந்தனை வருது. அதுடைய அடையாளங்கள் தெரிகிறது. மருத்துவரும் சொல்லிட்டார். அந்த சமயத்துல ஒரு மனிதன் ஜும்மா தொழுகிறான்னு எப்படி தொழுவோம்? அவருடைய தொழுகை எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கும், எந்த அளவுக்கு இறை தொடர்போடு இருக்கும். அப்படி தொழுங்க அபு மூசா என்று பெருமானார் சொன்னார். அப்படி தொழுகை என்று சொன்னால் இந்த தொழுகை உங்களுக்கு அழகு தரும் என்று பெருமானார் சொன்னார். அப்ப நம்மள ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறாங்க? இதுதான் என்னுடைய கடைசி ரமலான், இதுதான் என்னுடைய கடைசி ரமலான், அடுத்த வருஷம் இருப்பனா இருக்க மாட்டானா என்று எனக்கு தெரியாது. எனவே இந்த ரமலானை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். அவர்தான் புத்திசாலி. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த ரமலானை பெற்றிருக்கிற இபாதத்துக்களை மௌத்தாக வரைக்கும் செய்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, குறிப்பாக இன்றைய ஜும்மாவுடைய வசூலாக அல் மனார் இஃபுல் மதரசாக்காக வேண்டி எடுக்கப்படுகிறது. குர்ஆன் மனப்பாடம் செய்கின்ற மாணவர்களுக்காக எடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை தன்னுடைய பிஞ்சு உள்ளங்களிலே மனப்பாடம் செய்கின்ற ஒரு மதரசா அந்த ஜமாத் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. சரியான பொருளாதாரம் இல்லை. ஒவ்வொரு மாதங்களும் சிரமத்தோடும் சிக்கலோடும் கடந்து போகின்ற ஒரு சூழல். எனவே இந்த ரமலானில் எடுக்கிற அந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான் ஒரு வருடம் அந்த ஸ்தாபனம் சரியாக செல்ல முடியும். எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் அந்த குர்ஆன் மனப்பாடம் செய்கின்ற அந்த மக்களுக்காக இந்த பொருளாதாரத்தை தாராளமாக கொடுத்து வருவங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரொம்ப வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு, வருத்தப்பட்ட சம்பவங்களும் உண்டு. அதுல ஒண்ணு உஹது போர். 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய வேதனை. அதன் பிறகு தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு சிக்கலாக வந்துச்சு. அதுல ஒரு சிக்கல் என்ன கேட்டானா, 70 சஹாபாக்களை நஜ்து தேசத்திற்காக வேண்டி ஒரு ஆள் கூப்பிட்டாருங்கிறதுக்காக வேண்டி அந்த தாவா செய்யறதுக்காக வேண்டி 70 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. இவங்க எதுக்கு போனாங்கன்னா போர் செய்ய போல, சண்டை போட போகல. இவங்க எதுக்கு போனாங்கன்னா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில சொல்லணும்னு போறாங்க. போற வழியில பிகுர் மகூனாங்கிற ஒரு இடத்துல வச்சு 70 சஹாபாக்களும் வஞ்சித்து கொல்லப்பட்டாங்க. சண்டைக்கு போல, தாவாக்குன்னு போறாங்க, கூட்டிட்டு வரான்னு போறாரு. அவர் நகர்ந்துறாரு. நகர்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய சில டீம் என்ன செய்றாங்கன்னா இந்த சஹாபாக்களை கொண்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வேதனை கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு வேதனை கொடுச்சுன்னா, ஒரு மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த சமுதாயத்துக்கு எதிராக துவா செய்தாங்க. அந்தந்த சமுதாயத்துடைய பெயரை சொல்லியே துவா செஞ்சாங்க. எந்த அளவுக்கு கேட்டாங்கன்னா, அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான், நீ கேட்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு எதிராக துவா செஞ்சாங்க. அவ்வளவு வேதனை செய்வாங்க. அந்த 70 சஹாபாக்கள் யார், அவங்க யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் காலையில நேரத்துல விறகுகளை பொறுக்குவதற்காக காட்டுக்கு செல்வாங்க. அந்த விறகுகளை பொறுக்கி கொண்டு வந்து கடைவீதிகளை விற்று அந்த பணத்தை எடுத்து இவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு திண்ணையில ஏழை சஹாபாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைங்கன்னா ஹதீஸுகளையும் குர்ஆனையும் எழுதுற வேலை, மனப்பாடம் செய்யற வேலை. அந்த ஏழை சஹாபாக்களுக்காக வேண்டி கொண்டு வந்து இந்த பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அன்னைக்கு நைட் இவங்க என்ன செய்வாங்க கேட்டாங்கன்னா, குர்ஆனை மனப்பாடம் செய்வாங்க, தஹஜ்ஜுத் செய்வாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி பாருங்க. காலையில எந்திரிப்பாங்க, கடை வீதிக்கு போவாங்க, காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த காசை கொண்டு வந்து கடைகளை விட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து யாரு கொடுப்பாங்க? அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக் கொள்கிற அஹ்லு சுஃபா வாசிகளுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட கொடுத்த அந்த சஹாபாக்களுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டாங்க. அவர்களை கொன்ற அந்த மக்களுக்கு எதிராகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வேதனைப்பட்டாங்க. அந்த கொன்ற சமுதாயத்துக்கு எதிராக பெருமானார் ஒரு மாத காலம் எதிராக துஆ செய்தாங்க. அன்புக்குரியவர்களே, ஏன் அவங்க செஞ்சாங்க? அந்த 70 சஹாபாக்களும் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய இல்மை படிக்கின்ற மக்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற மக்களுக்காக வேண்டி, அவருடைய கல்விக்காக வேண்டி யார் பொருளாதாரத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் மௌத்தா போனாலும் அவர்களுக்கு நன்மை வந்து சேரும் என்று பெருமானார் சொன்னார். எப்படிங்க? நான் இருக்கிற வரைக்கும் தான் தொழ முடியும், மௌத்தாயிட்டா என்னால் தொழ முடியாது.
நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் குரான் ஓத முடியும். மௌத்தாயிட்டா என்ன ஓத முடியாது. நான் மௌத்தானால் எனக்கு நன்மை வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதுல ஒண்ணு என்ன, இது போன்ற அல்லாஹ்வுடைய இல்மை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய அந்த கலாமை மனப்பாடம் செய்கின்ற, அதை கற்கின்ற மக்களுக்காக நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நான் மரணித்தாலும் அல்லாஹ் உண்டான கூலி அல்லாஹு தஆலா பெறுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அந்த குழந்தைகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக கொடுங்க. இதுதான் இந்த ஆண்டுடைய கடைசி ஜும்மா. எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் அடுத்த ரமலான்ல ஜும்மா நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா நமக்கு தெரியாது. இதை பயன்படுத்தி அவருடைய மாற்றத்துக்காக கொடுங்க. இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற அறிஞர்கள் சொன்னார்கள், யாருக்கு துணிச்சல் இருக்கிறதோ, யாருக்கு தைரியம் இருக்கிறதோ, யாருக்கு தெம்பு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் அல்லாஹ் மீது உறுதியாக நம்புவார்கள். அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் அதற்கான உண்டான கூலியை தருவான், மறு உலகிலும் அதற்குண்டான கூலியை தருவான் என்று அந்த மக்கள் மட்டும்தான் நினைப்பார்கள். எனவே நாமும் தெம்புள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வாரி வாரி இழைக்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும் என்று கூறி, அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து இந்த ரமலானில் நாம் நோற்ற நோன்புகளை, கற்ற கல்வியையும் அல்லாஹ் தஆலா அதுக்குண்டான கூடிய மறுமையினாலே நிரப்பமாக தந்தல் புரியட்டும். அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரியட்டும். அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸவுன். வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.